அன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு இன்றைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அவருடைய இல்லத்திற்கே சென்று அவர்களுக்கு மரியாதை செலுத்தினார்கள். அந்த வகையில் அதிலிருந்து தொடர்ந்து முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் 2008 செப்டம்பர் திங்கள் 5ஆம் தேதி தமிழக அரசில் மூளைச்சாவு அடைந்தவர்களிடத்திலிருந்து உடல் உறுப்புகளை பெறுவதற்குரிய ஒரு திட்டம், உறுப்பு மாற்று சிகிச்சை திட்டம் ஒன்று அன்றிலிருந்து தொடங்கப்பட்டது. அதிலிருந்து இதுவரை தமிழ்நாட்டில் இன்று வரை 1998 உடல் உறுப்பு கொடையாளர்கள் உருவாகி இருக்கிறார்கள். 1998 பேர் மூளைச்சாவு அடைந்து உடல் உறுப்பு தானம் செய்திருக்கிறார்கள். அதன் மூலம் இதுவரை மொத்தமாக முக்கிய உடல் உறுப்பு பயன்பாடு என்பது 7207 உள்ளது. இதுவரை இந்த திட்டம் தமிழ்நாட்டில் பயன்படுத்த தொடங்கியதற்கு பிறகு இதய மாற்று அறுவை சிகிச்சை உடல் உறுப்பு கொடையாளர்களின் மூலம் பெறப்பட்ட இதயம் 892, நுரையீரல் 912, கல்லீரல் 1794, சிறுநீரகம் 3544, கணையம் 42, சிறுகுடல் 15, வயிறு 1, கைகள் 7 என்று 7207 முக்கிய உறுப்புகள் பயன்பாடு பெற்றிருக்கிறது. மொத்த திசுக்கள் பயன்பாட்டை பொறுத்தவரை 4604 என்கின்ற வகையில் இதுவரை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் பல்வேறு வகைகளிலான விழிப்புணர்வை தொடர்ச்சியாக ஏற்படுத்த தொடங்கியதற்கு பிறகு 7/5/2021 முதல் இதுவரை 585 பேர் உடல் உறுப்பு தானம் செய்திருக்கிறார்கள். மொத்தமாகவே 2008ஆம் ஆண்டு தொடங்கி 1998 பேர், அதில் 585 பேர் இந்த அரசு புதிதாக அமைந்ததற்கு பிறகு உடல் உறுப்பு தானம் செய்திருக்கிறார்கள். இந்தியாவிலே தமிழ்நாட்டில்தான் இதற்கான விழிப்புணர்வும் அதிகமாக ஏற்படுத்த தொடங்கி உடல் உறுப்பு கொடையாளர்களுடைய எண்ணிக்கையும் பெருகி வருகிற சூழலில் தொடர்ச்சியாக கடந்த 8 ஆண்டுகளாக தமிழ்நாடு தொடர்ந்து முதலிடத்தை பெற்று வருகிறது. அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்னமும் கூடுதலாக உடல் உறுப்பு தானம் செய்கிற அந்த பணிக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற வகையில், கொடையாளர்களின் எண்ணிக்கையை கூடுதலாக்குகிற வகையில் கடந்த ஆண்டு இதே நாளில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஒரு புதிய அறிவிப்பு ஒன்றை அறிவித்தார்கள். உடல் உறுப்பு தானம் செய்பவர்களுக்கு அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அந்த வகையில் 23/9/2023 முதல் இன்றைக்கு வரை சரியாக ஓராண்டில் இதுவரை 272 கொடையாளர்களுக்கு அரசு மரியாதை செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையில் இந்த 272 கொடையாளர்களிடத்திலிருந்து பெறப்பட்ட உறுப்புகள் 1461. இவை அத்தனையும் பெரிய முக்கிய உறுப்புகளும் திசுக்களும் என்கின்ற வகையில் மிகப்பெரிய அளவில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்புக்கு பிறகு கடந்த ஓராண்டில் மட்டும் 14,300 பேர் உடல் உறுப்பு தானம் செய்ய ஆன்லைனில் பதிவு செய்திருக்கிறார்கள். தமிழக அரசை பொறுத்தவரை உடல் உறுப்பு தானம் செய்வதிலும் இன்றைக்கு பெரிய அளவிலான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. உடல் உறுப்பு தானம் செய்பவருடைய உடலுக்கு அரசு மரியாதை செய்யப்படும் என்கின்ற அறிவிப்பை தொடர்ந்து இந்தியாவின் பல்வேறு மாநிலங்கள், குறிப்பாக ஆந்திரா, ஒடிசா போன்ற மாநிலங்கள் நமது மாநில அரசு போட்டிருக்கிற அந்த அரசாணையை, அதனுடைய நகலை அவர்களும் கேட்டு பெற்று சென்று அவர்களுடைய மாநிலங்களிலும் இதை செயல்படுத்த தொடங்கி இருக்கிறார்கள். அதேபோல் உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகளை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் இதயம், கல்லீரல், சிறுநீரகம், கணையம், தோல், எலும்பு மஜ்ஜை, கண் கருவிழி என்று பல்வேறு வகைகளில் உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்தியாவில் வேறு எங்கும் இல்லாத அளவுக்கு இந்த உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகளுக்கு முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இன்றைக்கு அந்த நடவடிக்கைகள் மிக வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்கு இன்சூரன்ஸில் 22 லட்சம் ரூபாய் வரை கிடைக்கிறது. சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சையில் காப்பீட்டு திட்டத்தின் மூலம் 4 லட்சம் வரை அளிக்கப்படுகிறது.
இதய மாற்று அறுவை சிகிச்சைக்கு ரூபாய் 18 லட்சம் வரை அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகைகளினால் இன்றைக்கு தமிழ்நாடு உடல் உறுப்பு தானத்திலும் சரி, உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையிலும் சரி, இந்தியாவிலேயே ஒரு முன்மாதிரி மாநிலமாய் இருந்து கொண்டிருக்கிறது. என்றாலும் உடல் உறுப்புகள் வேண்டி காத்திருப்போர் எண்ணிக்கை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. மிகப்பெரிய அளவிலான நம்பிக்கை அரசின் மீது வந்திருக்கிற காரணத்தினால் உடல் உறுப்புகளுக்காக காத்திருப்பவருடைய பட்டியல் தொடர்ந்து நீண்டு வருகிறது. அந்த வகையில் இன்றைக்கு சிறுநீரகம் வேண்டி காத்திருப்போர் 7106 பேர், கல்லீரல் வேண்டி காத்திருப்போர் 416 பேர், இதயம் வேண்டி காத்திருப்போர் 83 பேர், நுரையீரல் வேண்டி காத்திருப்போர் 54 பேர், இதயம் மற்றும் நுரையீரல் வேண்டி காத்திருப்போர் 24 பேர், கணையம், கைகள், சிறுகுடல், சிறுநீரகம் என்று வயிறு என்று மொத்தமாக 7797 பேர் உடல் உறுப்புகள் வேண்டி காத்திருப்போர் பட்டியலில் உள்ளனர். இவர்களுக்கு முறையாக விடியல் என்கின்ற ஒரு இணையம் தொடங்கி அதன் மூலம் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் பதிவு செய்த காலத்தின் அடிப்படையை வைத்து இன்றைக்கு அவர்களுக்கு உடல் உறுப்புகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. இல்லை, மருந்து தட்டுப்பாடுன்னு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். அப்போவே அவர் சேலத்தில் இல்லைன்னாரு. சேலத்துக்கே கூப்பிட்டோம். அவர் சொல்லி ஒரு 6 மணி நேரத்துலேயே சேலத்தில் போய் அவர் எந்த மருந்து இல்லைன்னு சொன்னாரோ அந்த மருந்தெல்லாம் டிஸ்பிளே பண்ணியே காட்டணும். அதிலிருந்து அவர் எங்கேயும் வரமாட்டேன்றார். ஏதாவது ஒரு மருத்துவமனைக்கு போய் நான் இதை தொடர்ச்சியாக சொல்லின்னு இருக்கிறேன். ஒரு 10 ஆண்டு காலம் மருத்துவத்துறை நீங்கள் கையில் வைத்திருந்தீர்கள். எத்தனை மருத்துவமனையை போய் ஆய்வு பண்ணீங்க? இப்போ நேற்றுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் நேற்றுக்கும் நேற்றைய முன்தினமும் திருச்சியிலும் புதுக்கோட்டையிலும் 32 புதிய அரசு மருத்துவமனைகளுக்கான கட்டிடங்களை திறந்து வைத்தேன். 4 மருத்துவமனைகளை போய் சர்ப்ரைஸ் விசிட் என்கின்ற வகையில் கீரனூர், அந்த நம்முடைய லால்குடி, திருவரங்கம் போன்ற 4 இடங்களில் அந்த மருத்துவமனைகளை சர்ப்ரைஸ் விசிட் செய்திருக்கிறேன். இது மாதிரி எப்பயாவது ஒன்று நீங்கள் பண்ணியிருப்பீங்களா? 10 வருஷம் நீங்கள் பண்ணது, நாங்கள் 1 மாதத்தில் பண்ணது நீங்கள் 10 வருஷத்தில் பண்ணியிருக்கீங்களான்னு நாங்கள் பட்டியல் போட்டு காட்டுறோம். இந்த மருந்துகளை பொறுத்தவரை நான் தொடர்ச்சியாக சொல்கிறேன். பாம்பு கடிக்கும் நாய் கடிக்குமான மருந்து, பாம்பு கடிக்கான மருந்து ஏஎஸ்வி, நாய் கடிக்கான மருந்து ஏஆர்வி. இந்த ஏஎஸ்வியும் ஏஆர்வியும் இதற்கு முன்னால், இந்த அரசு அமைவதற்கு முன்னால் எங்கே இருந்ததுன்னு சொன்னால் வெறும் தாலுக் ஹாஸ்பிட்டல்லையும் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்லையும் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்லையும் மட்டும்தான் இருந்தது. இன்னைக்கு 2286 ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லையும் இந்த பாம்பு கடிக்கான மருந்தும் நாய் கடிக்கான மருந்தும் இருக்கும். ஏன்னா கிராமப்புறங்களில் தான் பாம்பு கடியும் நாய் கடியும் அதிகமாக இருக்கும். நான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை கேட்டுக்கொள்வது, நீங்கள் திரும்ப கேட்டு தெரிஞ்சுக்கின்னு பேசணும். 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயாவது ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பாம்பு கடிக்கும் நாய் கடிக்கும் மருந்து இருப்பது என்பது உறுதி செய்யப்பட்டதா? உங்களுக்கு வேண்டிய மருத்துவர்கள் யாராவது தான் அவங்கள கேட்டு தெரிஞ்சுக்கின்னு திரும்பவும் சொல்லுங்கள். இல்லை உங்கள் முன்னாள் அமைச்சரை கேட்டு இந்த பாம்பு கடிக்கும் நாய் கடிக்கும் மருந்து ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இருந்துதான்னு கேட்டு சொல்லுங்கள். 1. 2வது, கடந்த 23 ஜூன் திங்கள் 6ஆம் தேதி 27ஆம் தேதி மலுமிச்சம்பட்டியில் ஒரு திட்டத்தை தொடங்கணும். இதயம் காப்போம்னு ஒரு திட்டம். அதாவது தமிழ்நாடு முழுக்க இருக்கிற இந்த இதய பாதிப்புகளுக்குள்ளானவர்கள் நேராக பெரிய ஆஸ்பத்திரிக்கு வந்தால் தான் அங்கே ஆஞ்சியோ பண்ணுவாங்க, ஸ்டண்ட் பொருத்துவாங்க, இந்த பல்வேறு பரிசோதனைகள் செய்வார்கள். அவங்களுக்கு உடனடியாக அந்த லோடிங் டோசஸ் என்கின்ற ஒரு மருந்து திட்டத்தை தொடங்கி இன்னைக்கு ஏறத்தாழ 11,000 பேர் அதில் பயன்பெற்று இருக்கிறார்கள். இது எங்கெல்லாம் இருக்குன்னா, இந்த லோடிங் டோசஸ் எங்கெல்லாம் இருக்குன்னா, தமிழ்நாடு முழுக்க இருக்கிற துணை சுகாதார நிலையங்கள் 8713, ஆரம்ப சுகாதார நிலையங்கள் 2286, ஆக 10,999 மருத்துவமனைகளில் இந்த லோடிங் டோசஸ் இருக்கு. எடப்பாடி பழனிசாமியை கேட்கறது, நீங்கள் ஆட்சியில் இருந்தப்ப இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு துணை சுகாதார நிலையத்திலையோ ஆரம்ப சுகாதார நிலையத்திலையோ லோடிங் டோசஸ் வச்சிருந்ததா வரலாறு இருக்கான்னு கேட்டு தெரிஞ்சு சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவர் கேட்குற எந்த கேள்வியாக இருந்தாலும் பதில் சொல்ல தயாராக இருக்கு. இல்லை, டெங்கு பெரிய அளவில் கட்டுக்குள் இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒவ்வொரு வருஷமும் அந்த 2012, 2017 தான் தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே அதிக டெங்கு உயிரிழப்புகள். குறிப்பாக 2012 66 பேர், 2017 65 பேர்,
இன்றைக்கி இந்த வருஷம் தொடங்கி இதோ பருவமழை இந்த வருஷம் இன்னும் 2-3 மாதம் தான் இருக்குது. இதுவரைக்கும் 5 இறப்புகள் என்பது தொடர்ச்சியாக சொல்லி வருகிறோம். இந்த 5 இறப்புகளும் கூட மருத்துவமனைக்கு வராமல் காலம் கடத்தியது, இந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருந்தது, அந்த மாதிரியான இறப்புகள் தான். இன்றைக்கி டெங்கு பாதிப்புகளை பொறுத்தவரை மிக கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. இந்த எல்லா துறைகளும் ஒருங்கிணைந்து செய்யப்படுகிற நடவடிக்கைகள் என்பது தொடர்ச்சியாக செய்யப்பட்டு வருகிறது. சென்னையிலையும் வைரஸ் காய்ச்சல் எங்கேயும் இன்க்ரீஸ் ஆகலைங்க. அது மாதிரி ஒரு நாள் இன்க்ரீஸ் ஆனாலுமே அந்த பெட்டோட நிலவரம் தெரிஞ்சிடும். சென்னையில் இருக்கிற எல்லா அரசு மருத்துவமனைகளையும் தொடர்ந்து கண்காணிக்கிறோம். அந்த மாதிரி எதுவும் இல்லை. வழக்கமாக இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்குகிற நேரத்தில் வருகிற அந்த காய்ச்சல் பாதிப்புலாம் அது வரும்போது காய்ச்சல் பாதிப்புகள் எங்கிருந்து வந்தாலும் உடனடியாக மருத்துவர்களை அணுக வேண்டும், தானாக மருந்து எடுத்துக்கூடாதுன்னு அறிவுறுத்தி இருக்கிறோம். அந்த வகையில் பயன்படுத்தினா போதும்.